இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்ஷியஸ் லைபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் கான்ஸ்டியூஷனால் ஆர்டிக்கல் 300 வந்து இதை டீல் பண்ணுது. ரெக்ஸ் நான் பொட்டஸ் பிக்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்ஷியஸ் லைபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் ஆர்டிக்கல் 300 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட். இது இதில் ஒரு மேக்ஸிம் இருக்குது, லாட்டின் மேக்ஸிம் ரெக்ஸ் நான் பொட்டஸ் பிக்கர். இதோட மேக்ஸிமோட மீனிங் வந்து என்னது அப்படின்னா த கிங் கேன் டூ நோ ராங். இது வந்து முன்னாடி பிரிட்டிஷ் பீரியடில் உள்ள மேக்ஸிம். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா முகலாய பீரியடும் சரி, இந்துக்கள் ராஜாக்கள் பீரியடும் சரி, கிங் வந்து அதாவது சட்டம் தான் மேலானதாக தான் இருந்தது. ஆனால் இங்கிலாந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷார் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது நாளடைவில் மாறிட்டு நம்ம இதில் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் வந்து 300 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து கன்ஃபார்ம் தட் த சூட் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி டன் அகெயின்ஸ்ட் த யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். அதாவது ஒரு தீங்கியல் நடந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அரசுக்கு எதிராக கூட நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் பேசிக்கலி கிவ்ஸ் த ரைட் டு த பப்ளிக் ஆஃப் இந்தியா டு சூ த யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் த ஸ்டேட்ஸ். திஸ் ஆர்டிக்கல் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட் டு டிஃபைன் their liabilities. இங்கே வந்து ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 12 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ஆர் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் லோக்கல் அத்தாரிட்டி. அதாவது ஒரு லயபிலிட்டி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அக்கார்டிங் டு டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த், கான்ஸ்டியூஷனல் இஸ் ஃபண்டமெண்டல் லா of the land, and if the action of the state is found to be unconstitutional, the courts are empowered to eliminate those acts. அதாவது ஒரு குடிமக்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வந்து பிறப்பிச்சுன்னா அந்த சட்டத்தை வந்து இல்லாமல் போகிறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோர்ட்ஸ் ஆர் நாட் ஓன்லி டு ப்ரொடெக்ட் அண்ட் காட் த பேசிக் ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள் பட் ஆல்சோ டிக்ளேர் த ஆக்ட் அஸ் இன்வேலிட் அண்ட் காம்பன்சேட் த விக்டிம் ஃபார் த வயலேஷன் ஆஃப் கேரண்டீட் ரைட்ஸ். அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும், அதாவது மக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஏதாவது அந்த ஒரு ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து தவறு நடந்ததுன்னா அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இந்தியாவுக்கும் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் டார்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கும்போது டார்ட்ஸ் கமிட்டட் பை த கவர்மெண்ட் வந்து எப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா 1858. என்னென்ன ஆக்டிலலாம் அது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1858 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் கவுன்சில், தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1950 செக்ஷன் 32, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 செக்ஷன் 176, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரொவின்சஸ், தென் நான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 300. இதிலெல்லாம் ஸ்டேட் வந்து லயபிள், அவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து பண்ணுற தவறுக்கு ஸ்டேட் வந்து லயபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் ரெக்கமெண்டட் 1965 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னுமே என்ன செய்யலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அதாவது ப்ராப்பரான லா வந்து இன்னும் அதுக்கு இல்லை, நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுக்கு இல்லை. நம்ம வந்து சூட் ஃபைல் பண்ண முடியும், ஆனால் இன்னுமே நம்ம வந்து ப்ரொசீடிங்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொசீடிங்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சாவர்ஜின் ஃபங்க்ஷன், நான் சாவர்ஜின் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாவர்ஜின் ஃபங்க்ஷன் அப்படின்னா த ஆக்ட் டன் ஒன்லி பை த கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட். அதாவது ஒரு டிஃபென்ஸாக இருக்கட்டும், ஒரு அமைதி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், ஃபாரின் அஃபேர்ஸ், அதை அக்யூரிங் அண்ட் ரீட்டைனிங் டெரிட்டரி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாவரின் ஃபங்க்ஷன்ஸ். நான் சாவரின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டும் பண்ணலாம், ப்ரைவேட்டும் பண்ணலாம். ஏன் இந்த நான் சாவரின் ஃபங்க்ஷன்ஸை வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேட், அப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டும் பண்ணுவாங்க. while tort is committed by non-sovereign functions, the state is liable. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து நான்-sovereign functions வந்து பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக், அதாவது தீங்கு நடந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ அந்த ஸ்டேட் வந்து லயபிள்.
ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்னது அப்படின்னா பெனிசுலார் அண்ட் ஓரியண்டல் ஸ்ட்ரீம் நேவிகேஷன் வெர்சஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இந்த கேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இரும்பு ராடை வந்து ரோட்டில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல குதிரைகள் வர்ற சவுண்டு கேட்குறதுனால அந்த ராடை வந்து ரோட்டில் போட்டு போயிடுவாங்க. போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த குதிரைகள் வந்து ராடு மேலே பட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துரும். அப்போ வந்து அவங்க வந்து அரசுக்கு எதிராக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபைல் பண்ணும்போது கோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வந்து லயபிள் ஃபார் த நெக்லிஜென்ஸ். கோர்ட் ஹெல்ட் த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இஸ் லயபிள் ஃபார் த நெக்லிஜென்ஸ். செகண்ட் கேஸ் வந்து என்னது அப்படின்னா வித்யாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உதய்பூர் கலெக்டர் ஓட ஜீப் டிரைவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒர்க் ஷாப்பில் கொண்டு ரிப்பேருக்கு விட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஒரு பர்சனை இடிச்சிருவாங்க. அந்த பர்சன் வந்து 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க வந்து இறந்துருவாங்க. அப்போது அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக வந்து அவங்க வந்து வழக்கு தொடுக்கும்போது இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா ஜீப் வென் டு ரிப்பேர் ஷாப் ரிட்டன் டு த கலெக்டர் பிளேஸ் எனிதிங் கனெக்ஷன் வித்தின் த எக்ஸைஸ் ஆஃப் சாவரிங் பவர் ஆஃப் த ஸ்டேட். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டார்ஷியஸ் ஆக்டிவிட்டி கனெக்டட் வித் ட்ரூ சாவேரிங் ஃபங்க்ஷன் வார் நாட் டிசைடட் அட் ஆல். அதாவது இன்னுமே அது வந்து தீர்மானிக்கப்படலை. தென் அதாவது ஒரு மனித தன்மை அடிப்படையாக நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்காக நம்ம வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து ஸ்டேட் வந்து லைக் எனி அதர் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் லைக் எனி அதர் எம்ப்ளாயி இஸ் வைக்கரியஸ்லி லையபிள் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. 3வது கேஸ் வந்து என்னது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கஸ்தூரிலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த கேஸில் வந்து கோல்டு ஒருத்தர்கிட்ட நிறைய கோல்டு இருக்கும். உடனே அவங்க வந்து ஒருவேளை அவர் வந்து திருடியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவருடைய கோல்டையும் கைப்பற்றியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கோல்டு ஸ்மித். லேட்டராக தான் தெரியும் அவர் வந்து லயபிள் இல்லை, அவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போது அவரோட கோல்டு வந்து போலீஸ் வந்து கைப்பற்றி வச்சுருப்பாங்க. அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திருடு போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டேட் இஸ் நாட் லயபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதும் அவங்கள வந்து சந்தேகத்தின் மேலே அரெஸ்ட் பண்ணுறது அப்புறம் சோதனை போடுறது எல்லாமே சாவர்ஜின் ஃபங்க்ஷன். ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்ட் வாஸ் கமிட்டட் பை போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அப்படி அந்த ஒரு திருடினது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் டு அரெஸ்ட் எ பர்சன். ஆனால் நாட் அ சாவர்ஜின் டியூட்டி. ஸோ இங்கே வந்து ஸ்டேட் வந்து லயபிள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் 4th கேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷாம் சுந்தர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். 4th கேஸ் வந்து ஷியாம் சுந்தர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரக் வச்சுருப்பாங்க. என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபேமின் ரிலீஃப் ஒர்க்குக்காக அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது ட்ரக்கு வந்து திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிரும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து குதிச்சிருவார், இன்னொருத்தர் வந்து அதில் வந்து இறந்து போயிடுவார். அப்போ இங்கே வந்து ஸ்டேட் வந்து லயபிளான்னு வரும்போது ஃபேமின் ரிலீஃப் ஒர்க் வந்து வாஸ் நாட் அ சாவர்ஜின் ஃபங்க்ஷன், இட் குட் பி டன் எனி இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ இங்கே ஸ்டேட் வந்து நாட் லயபிள். ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் பத்மாலோச்சன். இந்த கேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணும்போது ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுரும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் வந்து கேட்கும்போது இட் இஸ் டியூட்டி டு மெயின்டைன் பீஸ் அண்ட் லா. அதோட போலீஸோட டியூட்டி வந்து என்னது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டு மெயின்டைன் லா அண்ட் பீஸ். ஸோ இது வந்து சாவர்ஜின் ஃபங்க்ஷன் தான். அதனால் இந்த ஸ்டேட் வந்து லயபிள் கிடையாது. அந்த பத்மாலோச்சன் வந்து காம்பன்சேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. தென் ப்ரெசன்ட் செனாரியோ வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் எப்படி இருக்குது, இங்கிலீஷ் லாக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 300 ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் வந்து டார்ஷியஸ் லயபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் வந்து டீல் பண்ணுறாங்க. தென் லா கமிஷன் ஆஃப் இந்தியா 1956 ரெக்கமெண்டட் டு ரிலீஸ் த இம்யூனிட்டி. லா கமிஷன் ஆஃப் இந்தியா 1956 வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னும் கிளியராக நம்ம வந்து அந்த டார்ஷியஸ் லைபிலிட்டியை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் நம்ம வந்து பிரசிடென்ட்ஸ் கேஸை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலாண்டில் வந்து அப்படி இல்லை. க்ரௌன் ப்ரொசீடிங் ஆக்ட் 1947 படி க்ரௌன் இஸ் லயபிள் ஃபார் ஹிஸ் சர்வன்ட்ஸ். அதாவது
அதிகாரிகள் வந்து செய்கிற தவறு வந்து க்ரௌனும் லயபிள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து க்ரௌன் ப்ரொசீடிங் ஆக்ட் 1947 படி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் வெர்சஸ் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் வந்து பாஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து என்ன டிக்ளைன் பண்ணிடுவாங்க, மேனகா காந்திக்கு பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு. ஆஃப்டர் தட் கேஸ் வந்து யாருக்கு ஃபேவர் ஆயிரும் அப்படின்னா மேனகா காந்திக்கு வந்து ஃபேவர் ஆயிரும். ருடுல் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த இடத்துல வந்து ருடுல் ஷா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மர்டர் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து 14 இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் இட் அகெயின் ஹீ ஸ்பெண்ட் 14 இயர்ஸ் ப்ரிசன்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் டியூ டு நெக்லிஜென்ஸ் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ். ஸோ இங்கே வந்து போலீஸ் வந்து கிவ் காம்பன்சேஷன் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். தேர்ட் கேஸ் வந்து சஹிலி வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த கேஸில் வந்து ஒரு சைல்டு வந்து போலீஸ் கஸ்டடியில் டார்ச்சரை அனுபவித்து இறந்து போயிடும். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த லைபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டேட்.